சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆனி பௌர்ணமி என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியில குலதெய்வத்தை நம்ம எவ்வாறு வழிபாடு செய்யணும்? ஆனி மாத பௌர்ணமியின் சிறப்புகள் என்ன? இந்த ஆனி பௌர்ணமியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? மேலும் அடகு வைத்த நகைகள் நம்ம வீட்டுக்கு உடனே வருவதற்கு இந்த பௌர்ணமியில நம்ம செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்ன? அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பௌர்ணமி திதி எப்ப வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/6/2026 திங்கட்கிழமை பௌர்ணமி திதி இருக்கின்றது. பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அதிகாலை 4:22 பௌர்ணமி ஆரம்பிச்சு, மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6:11 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. திங்கட்கிழமை முழு பௌர்ணமியாக நமக்கு வருவதனால கிரிவலம் செல்பவர்களுக்கு இது ரொம்பவே உகந்த நாளாகவும் இருக்கின்றது. இந்த பௌர்ணமியின் மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்று முழுவதும் அமிர்த யோகமும் மூல நட்சத்திரமும் இருக்கின்றது. திங்கட்கிழமைக்கு காரகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். சந்திரனுக்கு ரொம்பவே உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதி. இது 2ம் சேர்ந்து வருவதனால தான், அதுவும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்ப 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 நல்ல விஷயம். இத வட இந்தியர்கள் வட் பௌர்ணமி விரதம் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். இந்த பௌர்ணமியில நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்திற்கும் அதீத பலன்கள் கிடைக்கும். மூல நட்சத்திரத்துல அப்படி என்னங்க சிறப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரத்தின் அதிதேவதையாக பிரம்மா மற்றும் கலைமகள் இருக்கிறார்கள். இந்த நாள்ல மாணவர்கள் எந்த விஷயத்தையாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கும்போது, அது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த விஷயம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இந்த நாள்ல செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நம்ம பௌர்ணமி பூஜை செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்து பலருமே பயனடைந்து வந்துட்டுருக்கீங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் குலதெய்வத்தை முழு மனதோட நம்புங்க. நீங்கள் நம்பிக்கையோட பௌர்ணமி வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் நாள் அல்லது திங்கட்கிழமை காலையிலே உங்கள் வீடு, உங்கள் பூஜை அறை முழுவதுமாக சுத்தம் பண்ணிடுங்க. தலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல மஞ்சள், குங்குமம், சந்தனம் பொட்டு வச்சு உங்கள் குடும்ப முறைப்படி எந்த நாமம் போடுறதா இல்லை பட்டை போடுறதா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் குடும்ப முறைப்படி நிலைவாசலில் பொட்டு வைத்து மாக்கோலம்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. பௌர்ணமி திதி முழுவதும் இருக்கிறனால 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் சாமி கும்பிடலாம். இல்லைங்க நாங்கள் காலையிலே கும்பிடலான் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6:15 மணியிலிருந்து 7:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அதை தவற விடுபவர்கள் 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ படம் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, நல்ல அலங்காரமாக நல்ல வாசனை மலர்களாக அலங்காரம் பண்ணிக்கோங்க குலதெய்வ படத்தை. அல்லது கலசம் வச்சிருக்கிறவங்க வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணி குலதெய்வத்தை 108 முறை குலதெய்வத்தின் நாமம் சொல்லி நமக சொல்லணும். ஓம் குலதெய்வம் நமக, அதாவது உங்கள் குலதெய்வத்தின் பெயர். ஓம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் நமக அப்படின்னு 108 முறை கண்டிப்பாக சொல்லணும். அது சொல்லும்போது நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம், நாணயங்களால் அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு பெண் குலதெய்வம் அப்படின்னா தாராளமாக குங்கும அர்ச்சனை கூட நீங்கள் செய்யலாம். செய்து முடித்த பிறகு குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த சர்க்கரை பொங்கல் படையல் பண்ணணும். இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால, சந்திரனுக்கு மிக மிக உகந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால வெள்ளை வண்ண இனிப்பு வகைகள் ஏதாவது நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அதாவது பால் கொழுக்கட்டை அல்லது பால் பாயாசம் இது போன்ற செய்யலாம். இல்லைங்க எங்களால் வீட்டில் வெள்ளை கலர்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, சக்கரை பொங்கல் மட்டும்தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியிலேருந்து பால்கோவா, பால் பேடா, ரசகுல்லா இது போன்ற வெள்ளை வண்ண இனிப்பு வகைகளை நீங்கள் இந்த சுவாமிக்கு படையலில் வைப்பது ரொம்ப ரொம்ப உகந்தது. இது அனைத்துமே வைத்து விட்டு
தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க குலதெய்வ வழிபாடை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள்ல இன்னொரு நல்ல விஷயம் இருக்கின்றது. அதாவது அன்று முழுவதுமே திங்கட்கிழமை முழுவதுமே நமக்கு பௌர்ணமி இருக்கின்றதுனால நேரம் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லது. அது ஏங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துல தான் ஆஞ்சநேயர் அனுமன் அவதரித்த தினம். அன்றைய தினமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால, நம்ம அனுமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது தைரியம் கூடும். நினைத்த காரியம் தடையின்றி நிறைவேறும். இப்ப நம்ம வீட்ல அடகு வைத்த நகை திருப்பி நம்ம வீட்டுக்கே வரணும் அப்படின்னா, என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதற்கு தனி பெயரே இருக்கு. இந்த வழிபாட்டுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யேக ஸ்வர்ண கர்ஷன வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இத எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பூஜை எல்லாம் முடித்த பிறகு, அதாவது மாலை நேரத்துல 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள தான் இந்த வழிபாடையும் செய்யணும். முதல்ல உங்க குலதெய்வ வழிபாடை செய்த பிறகு நம்ம இந்த வழிபாடு செய்யும்போது அதுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது பித்தளை தட்டாக இருப்பது ரொம்பவே நல்லது. அல்லது கண்ணாடி தட்டாக கூட இருக்கலாம். ஒரு தட்டில் சிறிதளவு கல்லுப்பை பரப்புங்க. அது மேல ஒரு சின்னதா ஒரு செம்பிலான கிண்ணமோ, அல்லது பித்தளையிலான கிண்ணமோ, அல்லது கண்ணாடியினால ஆன கிண்ணமோ அதன் மேல வச்சுக்கோங்க. அந்த கிண்ணத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு போடணும். போட்டு அதன் நடுவுல உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் இருந்தா கூட அத வைக்கலாம். இல்லங்க எங்க வீட்ல தங்கம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ரூ. 5 நாணயம் ஒன்று அதன் மேல வைங்க. அதன் மேல வச்சு, நம்ம அடகு வச்ச நகைக்கு ஒரு ரசீது குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ரசீதை கையில வச்சுக்கோங்க. அந்த ரசீதை கையில வச்சுக்கிட்டு, இப்ப முதல்ல உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, "இந்த நகைகள் விரைவில் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். என் குலதெய்வமே! நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். லட்சுமி கடாட்சம் திருப்பி வர வேண்டும்" என மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை சொல்லிக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை நீங்க சொல்ல வேண்டும். அந்த ரசீத கையில வச்சுக்கிட்டே இந்த 27 முறை இந்த மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்வர்ணா கர்ஷன பைரவாய நமக. இன்னொரு தடவை சொல்றேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்வர்ணா கர்ஷனாய பைரவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஒரு சிலரால இந்த மந்திரத்தோட வார்த்தைகள் எங்களால உச்சரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற வார்த்தையை 27 முறை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி முடித்த பிறகு இது பூஜை முடிஞ்சிருச்சு. முடிச்ச பிறகு அந்த கிண்ணத்த மட்டும் அப்படியே உங்க வீட்ல பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலோ அல்லது பீரோல்லயோ அதை அப்படியே வைத்து விடுங்கள். இந்த கிண்ணத்திலிருந்து வரும் வாசனை உங்க வீட்ல நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். கடன் மற்றும் அடகு நகைகள் சீக்கிரம் உங்க வீட்டிற்கு வருவதற்கான வழி பிறக்கும். கண்டிப்பா அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்க வீட்டுக்கு நகை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கட்டாயம் ஏற்படும். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னங்க இதெல்லாம் வச்சா வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு அறிவியல் காரணங்களும் இருக்கு. இப்ப வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. எங்களுக்கு அறிவியல் காரணமும் தேவை அப்படின்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத நான் ஒரு ஷார்ட்ஸா கூட நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கப்பா.